காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதி அரசாங்கத்தின் முடிவால் பதிவான அதிரடி மாற்றம். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் பாகிஸ்தான் பிரதமர். ட்ரம்பின் ஈரான் ஒப்பந்தத்திற்கு அடுத்த சிக்கல், புதிய கோரிக்கையுடன் இஸ்ரேல். அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படாத செம்மணி புதைக்குழி விவகாரம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கொங்கோ அணியில் தமிழ் வம்சாவளி வீரர். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் வாகன இறக்குமதிக்கான தினசரி வெளிநாட்டு செலவாணி வெளியேற்றம் 4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் கீழ் குறைந்துள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான சுங்க இறக்குமதி வரிகள் மீது தற்காலிக கூடுதல் கவனம் விதிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கட்டணம் விதிக்கப்பட்ட போதிலும் ஒரே நாளில் 88 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் கடிதங்கள் வாகன இறக்குமதிக்காக திறக்கப்பட்டது. இருப்பினும் இந்த கொள்கை மாற்றமானது இறக்குமதி சார்ந்த வெளிநாட்டு செலவாணி செலவினங்களை குறைக்க தொடங்கியுள்ளன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கடந்த ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக இலங்கை நாளொன்றுக்கு சராசரியாக 5.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளது. 2026 ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக திறக்கப்பட்ட கடன் கடிதங்களின் மதிப்பு அதிகரித்ததன் காரணமாக இந்த தொகை நாளொன்றுக்கு சுமார் 7 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருந்தது. இருப்பினும் கூட தற்போது இது குறைந்து வருகிறது. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் ஒப்புக்கொண்ட இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இன்று வியாழக்கிழமை கையெழுத்திட்டார். ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தத்தை உறுதி செய்த பிறகு பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முக்கிய மத்தியஸ்தராக உள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஷெரீப் மத்தியஸ்தராக இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமைக்கு இடைப்பட்ட இரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு மற்றும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் ஆகியோர் மின்னணு முறையில் கையெழுத்திட்டதை தொடர்ந்து ஷெரீப் கையெழுத்திட்டார். எக்ஸில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்க மற்றும் ஈரான் ஜனாதிபதிகளால் மின்னணு முறையில் கையெழுத்திடப்பட்டு மத்தியஸ்தராக பாகிஸ்தானால் அங்கீகரிக்கப்பட்டது என்று ஷெரீப் கூறினார். பாகிஸ்தான் தலைவரின் கூற்றுப்படி இந்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக மீண்டும் திறக்கும் அதே நேரத்தில் அமெரிக்கா தனது கடற்படை முற்றுகையை நீக்கும். ஈரான் அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்ட நேரங்களேயான நிலையில் புதிய கோரிக்கையுடன் இஸ்ரேல் களமிறங்கியுள்ளது. தெற்கு லெபனானில் தனது படைகளை தொடர்ந்து நிலைநிறுத்த அனுமதிக்குமாறு இஸ்ரேல் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாவுக்கு நெருக்கமான ஒரு மூத்த அதிகாரி உட்பட 2 இஸ்ரேலிய அதிகாரிகள் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் இதை தெரிவித்துள்ளனர். லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை உறுதிப்படுத்துமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை வலியுறுத்தும் இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றில் அமெரிக்காவும் ஈரானும் கையெழுத்திட்ட மறுநாளை இஸ்ரேல் அதிகாரிகள் இக்கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து அகழ்ந்து எடுக்கப்படும் 80 தொகுதிகள் நிபுணத்துவம் வாய்ந்த பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கு அல்லது பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என கூறி 1 வருடம் ஆகின்ற போதும் அவை இன்னமும் அனுப்பப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அகழ்ந்து எடுக்கப்படும் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சில முறைப்பாடுகளும் வெளியாகியுள்ளன. இதற்கு முன்னர் மன்னர் மாவட்டத்தில் உள்ள சதோச மனித புதைக்குழியில் 376 மனித எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருந்தன. 80 தொகுதிகளை அகழ்ந்து எடுப்பது என்பது ஒரு ஆரம்ப கட்ட விடயம். ஆனால் அதனை விட பிரதானமானது அகழ்ந்து எடுக்கப்படும் 80 தொகுதிகள் யாருடையது என்பதை அடையாளம் காண்பது உள்ளிட்ட 80 தொகுதிகளை அடையாளம் காண்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இன்னமும் எடுக்கப்படவில்லை என்பது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கொங்கோ அணிக்காக ஸ்டாண்டிங் 11-இல் களமிறங்கி தமிழ் வம்சாவளியை சேர்ந்த வீரர் சாமுவேல் முத்துசாமி கவனத்தை ஈர்த்துள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் ஹியூஸ்டனில் நடைபெற்ற கேப்ரிக் லீக் ஆட்டத்தில் போர்ச்சுகல் மற்றும் கொங்கோ அணிகள் மோதின. போட்டி தொடங்கிய 6வது நிமிடத்தில் போர்ச்சுகலின் ஜோவா நெவாஸ் முதல் கோலை பதிவு செய்தார். அதற்கு பதிலடி கொடுத்த கொங்கோ அணி முதல் பாதி நிறைவதற்கு முன் பிஸ்வா அடித்த கோலில் மூலம் ஆட்டத்தை சமநிலைப்படுத்தியது. இறுதியில் ஆட்டம் 1-1 என்ற கணக்கில் டிராவில் முடிந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தில் கொங்கோ அணிக்காக தொடக்க அணியில் இடம்பெற்றிருந்தவர் 29 வயதான நடுகள வீரர் சாமுவேல் முத்துசாமி. இவர் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் பிறந்தவர். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.